ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் வந்து நேற்று நினச்ச மாதிரி கொஞ்சம் செல்லிங் தான். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நமக்கு இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை கொடுத்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் 65% சப்ளை ரேட் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு யூஎஸ் ஆயில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்திருக்கா, அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது. இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு ஸோ நமக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே வருது. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் யூஎஸ் ஆயிலில் இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில பார்த்தோம் அப்படின்னா நேற்று க்ரூட் ஆயில் ஈவினிங் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் கொடுத்துருந்தா 5553. ஸோ அதை பிரேக் அவுட் எடுத்துட்டு நமக்கு 5404 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. அதாவது பிரேக் அவுட் லெவல் 5553 கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. அது நான் ப்ரெடிக்ஷன் சொல்ல மாதிரி சொல்லியிருந்தேன். பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய கொடுக்கறதுக்கான செல் சைடு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. எதனால் அப்படின்னா இன்வென்ட்ரி டேட்டா நல்ல ஒரு 65% வரைக்கும் ஸோ நமக்கு சப்ளை கொடுத்துருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கும் பிரேக் அவுட் பாயிண்ட், செல் செட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது நேற்று லோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 5453 டு 5404. இந்த 5404 வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நமக்கு அகைன் பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் மேலே ஏறி ஓப்பன் ஆனால் கூட சப்போஸ் கொஞ்சம், அதாவது இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகாமல் இந்த இடத்த ஓப்பன் ஆனால் ஸோ நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5515. ஸோ இந்த இடம் வந்தால் அகைன் ஒரு பெரிய ஃபால் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அந்த கேப்பையும் ஃபில் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கான செல் சைட் பிரேக் அவுட் 5453, ரெசிஸ்டன்ஸ் 5515, சப்போர்ட் ஜோன் 5404. ஸோ மேக்ஸிமம் நமக்கு க்ரூட் ஆயில் இப்போ ஒரு $0.01 தான். மேபி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இல்லை 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படி மேலே ஓப்பன் ஆனால் கூட வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகிறப்ப எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் இந்த இடத்துல செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நேற்று இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு நேச்சுரல் கேஸ்லுமே சப்ளை தான் கொடுத்துருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எந்த இடத்துலனா 301 இருந்து ஒரு 290, ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் நேச்சுரல் கேஸ்ல அப்படின்னா 288.9. ஸோ 288.9 வந்தால் அகைன் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட டார்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பை சைடில். அப்படி இல்லாமல் 288.9 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் எடுத்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக 278.4 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு செல்லிங், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன். ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்றே சொல்லியிருந்தேன் கோல்டெல்லாம் கொஞ்சம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இருந்தாலுமே லோவை பிரேக் அவுட் பண்ணட்டும். நேற்று லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ செல்லிங், இல்லைனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 டேஸாக எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீன் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஒரு கண்டினியூஸாக ஒரு $10 to $50 செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர இப்போதைக்கு நிற்கிற கோல்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஜோன் தான். அகைன் லோவை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியுமே இன்னைக்கு ஹை எல்லாம் வரது, நேற்று ஹை $4,055 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ M6 கோல்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபிளாட் ஓப்பனோ இல்லைனா க்ளோஸை கிராஸ் பண்ணாலோ அகைன் 1,23,649 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று ஒரு 8000 பாயிண்ட் அவுட்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1,53,388 இருந்து நமக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1,46,324, கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே நமக்கு செல்லிங் தான். ஸோ சில்வர் நமக்கு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். சில்வர் ஒரு டெட் எண்டில் நிற்கிது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு 12 மந்த்ஸில் காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த ஜோன் தான் சில்வரோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டீகேட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் கொஞ்சம் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இன்ட்ராடேக்கு இது யூஸ் ஆகுமான்னு தெரில.
நம்ம ஏதாவது ஒரு ஸ்விங் டைப்பில் பண்ணணும் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர் வந்து நினச்ச மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1020 வரைக்கும் போயிருக்கு. இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 1021 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு கேப் டவுன் இல்லைனா லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ டவுன் சைடும் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப் சைடும் பார்த்தீங்கன்னா 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். வீக்கெண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஃப்ரைடே வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் இருக்குமா, இல்லை செல் சைடு க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து செல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத ஸோ கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.